பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 38வது அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரரோடு இருந்து யூதா பிரிந்து அவருடைய வாழ்க்கையை இன்னொரு பக்கம் அமைத்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவர் மணந்து அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகி, அதில் முக்கியமாக ஒருவன் மட்டும் கடவுளுக்கு அஞ்சாத தாந்தோணித்தன வாழ்க்கை, அதாவது பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதையும், அவன் கடவுளால் தண்டிக்கப்படுவதையும், அவன் சீக்கிரம் இறப்பதையும் பார்க்கிறோம். அதன் பிறகு இவருடைய வழிமரபினர்களில் நான் பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையில் சில சிதைவுகளை, முறையற்ற ஒரு தன்மைகளை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த முறையற்ற தன்மைகளுக்கெல்லாம் அது பாவமாகவும் அவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த 38வது அதிகாரம் யூதாவினுடைய சந்ததியர்கள், அவர் வழியாக வந்த வழிமரபினர்களையும், யூதா செய்த சில போலியான வாழ்க்கை முறைகளையும் சுட்டி காட்டுகிறது. அன்பு சகோதரமே, இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தன்மை கண்டிப்பாக ஒரு பாடத்தை ஒரு நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நாம் எப்படி வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துகிறோமோ அதன் வழியாகத்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த 38வது அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனுடைய மகளை கண்டு அவளை மணம் முடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். கருவுள மிகுதியாய் இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசிபில் இருந்தால். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்பொழுது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ், சகோதரனுக்குரிய அந்த கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு இந்த தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாய் இருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். அதனால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரரை போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். பல நாட்களுக்கு பின் சூவாவினுடைய மகளான யூதாவின் மனைவி இறந்தால் யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த அந்த திம்னாவுக்கு தம் அதுல்லாமியை நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைத்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் அந்த பாதையில் இருந்த ஏனையும் நகர் வழியில் அமர்ந்து கொண்டார். யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலை மாது என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவர், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஒரு அடையாளம் தருவீரா என்று கேட்டார். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர்
கேட்க, அவர் உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோளையும் தர வேண்டும் என்றார். அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார். அவரும் கருவுற்றார். பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவிக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். அவரிடம் தம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுலாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டுக்கடையை அனுப்பினார். அவனோ அவரை காணவில்லை. அங்கிருந்த ஆட்களை நோக்கி, ஏனையும் அருகே வழியில் இருந்த விலைமாது எங்கே என்று கேட்க, அவர்கள் இங்கே விலைமாது எவளும் இல்லை என்றனர். அவள் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை, மேலும் அங்கிருந்த ஆட்கள் இங்கு விலைமாது எவளும் இல்லை என்றனர் என்று சொன்னான். யூதா, அவளே வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன், உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவரை இழுத்து கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு, இந்த பொருட்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன், இந்த முத்திரை மோதிரம் இடைவாரும் கைக்கோளும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேன் என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பேறுகிற அந்த வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பிரேட்சு என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.